கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை மறப்பதில்லை என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. உங்களுடைய கணவர் உங்களை மறக்கலாம், உங்களுடைய மனைவியும் உங்களை மறக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை மறக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களும் உங்களை மறக்கலாம், உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களை மறக்கலாம், உங்களுடைய உறவினர்களும் உங்களை மறக்கலாம், உங்களால் நன்மை பெற்றவர்களும் உங்களை மறக்கலாம். சில சொல்லுவாங்க, நான் மட்டும் அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்யலைன்னா இப்போ இப்படி வந்திருப்பான் ஐயா, அவன் நன்றி மறந்து போனானே அப்படின்னு சிலரை குறித்து சொல்லுவார்கள். என் பிள்ளைகளுக்கு செய்யாத நான் காரியமா, பிள்ளைகள் என்னை மறந்துட்டாங்களே அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவார்கள். ஐயோ, எங்க அப்பன் குடிச்சு அழிச்சு போட்டால் நான் எவ்வளவு பொறுப்போட இருந்து காரியங்களை செஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு பண்ணினேன், ஆனாலும் எங்க அப்பன் என்னை மறந்துட்டானே, பிள்ளைகளுடைய கூற்று. இப்போ மனிதர்கள் மறக்கக்கூடியவர்கள், மனிதர்கள் சந்தர்ப்பவாதிகள். ஒரு பெரிய பதவிக்கு ஒரு தனிநபரால் பணம் செலவழித்து வந்தவர்கள் கூட அந்த பணம் செலவழித்து வந்தவர்களை உதறிவிடக்கூடியவர்கள். பதவிக்கு வந்த பிற்பாடு மறந்து விடுகிறார்கள். மறந்து விடுகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய துணிகரம் கொள்ளுகிறார்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். உங்களுடைய செயல்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய அந்தரங்கங்கள் அவருக்கு தெரியும், அவருக்காக ஓடின காரியங்கள் அவருக்கு தெரியும், அவருக்காக ஆத்ம பாரத்தோடு செயல்பட்ட காரியங்கள் அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கென்று செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் என்ன என்ன என்பதை அறிந்து ஆண்டவருக்காக ஒவ்வொன்றையும் அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். ஒன்றையும் அவர் மறக்க மாட்டார். ஒன்றையும், உங்களுடைய அனைத்து வகையான ஓட்டங்களையும் அவர் ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். நமக்காக மறந்து போகாத ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். மனிதர்கள் மறக்கலாம், ஆனால் மறக்காத ஆண்டவர் எனக்கு உண்டு அப்படிங்கிற உறுதியோடு வாழுங்கள். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களெல்லாம் நீர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறீர் என்பதை நினைக்கும் போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து அந்த சிந்தையோடு எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.